நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்துல சபையில நாம் எல்லாரும் நல்மனம் பொருந்தினவர்களாக இருக்கணுங்கிறத குறித்து பார்த்தோம். எதற்காக நல்மனம் பொருந்தினவர்களாக இருக்கணும், அது குறித்தே இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் வசனம் 44, ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 44. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இந்த வசனத்துடைய துவக்கத்திலே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து. விசுவாசிகள் யாரு? சபையில சேர்க்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள சகோதர சகோதரிகளா இருக்கிற நாம தான். அப்படியாக விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தபடியாக ஒருமித்திருக்கிறதுக்கு ஒருவரோடு ஒருவர் நல்மனம் பொருந்தினவர்களாக இருக்கணும் இல்லையா? எந்த ஒரு பிளவும், எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லாம இருக்கும் போதுதான் ஒருமித்து இருக்க முடியும். அப்படியாக கூட்டி சேர்க்கப்படும் போது நாம ஒரு மனமாக காணப்படுவோம். இது குறித்து தான் அக்டோபர் மாதம் முழுவதும் பார்த்தோம். சபையானது ஒருமனப்படணும். இப்படியாக ஒருமனப்படும் போதே அது எழுப்புதலுக்கான அடித்தளமாக இருக்கும். அந்தபடியாக நாம் எல்லாரும் நல்மனம் பொருந்தி ஒருமித்து வாசம் செய்யும் போது ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள முடியும். அப்படியாக நாம இருக்கணுங்கிறதையே பவுலடியார் போன்ற அப்போஸ்தலர்கள் நிருபங்கள் தோறும் சொல்றாங்க இல்லையா? அந்தபடியாக நாம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக மாறணும். மேலும் இந்த வசனத்துல சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்போ நாம நல்மனம் பொருந்தி ஒருமித்து இருக்கிற சிந்தையோடு வரோமோ, அப்போ நாம இது என்னுடையது உன்னுடையதுங்கிற டிஃபரன்சஸ் எல்லாம் விட்டுட்டு எல்லாவற்றையும் பொதுவாக பார்க்க ஆரம்பிப்போம். அந்தபடியான நல்லிணக்கம் சபைக்குள்ளார வரணும். இந்தபடியாகவே பூர்வ நாட்கள்ல சபை துவக்கப்பட்ட போது உண்டான எழுப்புதல்ல நடந்ததாக இருந்தது. இன்னும் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 32வது வசனத்துல பார்த்தோம்னா, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அந்தபடியான ஒரு மனப்பான்மையுடையவர்களாக விசுவாசிகள் எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட எழுப்புதல் நம்முடைய இருதயத்திலும் காணப்படணும் இல்லையா? அதற்கு நாம ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டவர்களாக காணப்படணும். இப்படியாக ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாக சீர்பொருந்தி இருக்கணும்னு சொல்லிட்டு பவுலடியார் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10வது வசனத்துல சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி செய்த ஜெபத்திலையும் நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்றாரு இல்லையா? அப்படி நம்முடைய தேவனாகிய கிறிஸ்து நமக்காக வேண்டிக் கொண்டதை நிறைவேற்றுகிற கடமை நம்ம இடத்துல இருக்கு இல்லையா? நமக்குள்ளார இந்த ஒரு மனதை கழைக்கிறதுக்கு பிசாசானவன் பல காரியங்களை உண்டு பண்ணுவான். முக்கியமா சபைக்குள்ளார ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த காரியத்தை பிசாசு நம் மூலமா கொண்டு வராதபடி நம்மை நாமே காத்து கொள்ளணும். சில நேரங்கள்ல நம்மளுக்கு யாராவது குறித்த மன வருத்தமோ கலக்கமோ ஏற்படுகிறது சகஜம்தான். ஆனா நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். இந்தபடியான காரியத்தை நடத்தணுங்கிறதையே பிசாசு திட்டமாக வைத்திருக்கிறான் இல்லையா? நாம யார் பக்கம் இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒன்றா இருக்கணும்னு சொன்னாரே, அந்த பக்கமா இல்ல பிசாசு நமக்குள்ளார பிரிவினைகளை உண்டு பண்ணி நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்துல சபையில ஒருமனப்படாம தனித்திருக்கணும்னு பாக்குறானே, அப்படி இருக்க போறோமா? இதன் மூலமா நாம இன்னாருடையவர்கள்னு நம்மால நிதானிக்க முடியும் இல்லையா? நாம கிறிஸ்துவ விசுவாசிச்சு தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்கிறோம். அந்தபடியா சபையில ஒரு மனம் வரணுங்கிறது நம்ம ஒவ்வொருவருடைய வாஞ்சியா இருக்கணும். பவுலடியார் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்துல நேர்த்தியா சொல்லியிருக்கிறாரு, கடைசியாக சகோதரரே சந்தோஷமா இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். அப்படியாக நம்மள சந்தோஷமா இருக்கவும், நற்சீர் பொருந்தவும், ஆறுதல் அடையவும், ஏக சிந்தையா இருக்கவும், சமாதானமா இருக்கவும் சொல்லியிருக்கிறாரு. இந்தபடியான சபையாக நாம காணப்படுவதே தேவனுக்கு பிரியமா இருக்கும். நாம தேவனை பிரியப்படுத்துகிற சபையாக இருக்க போறோமா, இல்ல நமக்குள்ளார பிசாசு உண்டு பண்ணுகிற பிரிவினைகளுக்கு சோரம் போய் தேவனை வேதனைப்படுத்த போறோமா?
அப்படியாக நாம ஒரு நாளும் இருந்துடக்கூடாது. அதற்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்படுது. சபையாக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு காணப்படும் போதுதான் எழுப்புதலை காண முடியும். அந்த எழுப்புதல் வரும்போது அநேகர் சபைக்குள்ளார சேர்க்கப்படுவாங்க. புதிதாக சபையில சேர்க்கப்படுறவங்க நாம பிரிவினையோடு இருக்கிறத பார்த்தாங்கன்னா, இல்லனா நாம ஒருவரின் பேர்ல ஒருவர் குறை சொல்கிறத பார்த்தாங்கன்னா எந்தபடியான மனமாற்றம் அடைவாங்க? அதற்கு நாமே காரணமா இருக்கலாமா? அந்தபடியான ஒரு தவறான வழிகாட்டியா மாறலாமா? அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த நாள்ல நிதானிச்சு பார்க்கணும். நம்முடைய சபைகள்ல பிசாசானவன் யார் மூலமாவது கொண்டு வருகிற சில காரியங்களை நாம விழுந்து போகாம, நமக்கு கஷ்டமா இருந்தா கூட அதை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்முடைய சபையானது ஒருமித்து காணப்படணுங்கிற வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கணும். அப்படியாக இருந்து எழுப்புதலுக்கான வித்தை நாம போடுகிறவர்களாக இருக்கணும். அந்தபடியாக நாம காணப்படணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு விசுவாசிகளாக சபைக்குள்ளார சேர்க்கப்பட்ட நாம ஒருமித்து காணப்பட்டு நற்சீர் பொருந்தினவர்களாக எழுப்புதலை கொண்டு வர அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பூர்வ நாட்கள்ல சபை துவக்கப்பட்ட போது விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து காணப்பட்டது போல இந்த நாட்கள்ல சபையாராகிய நாங்க எல்லாரும் ஒருமித்து காணப்படணும் தகப்பனே. அதன் மூலமாக எங்க சபையில எழுப்புதல் உண்டாகணும் ராஜா. ஆம் தகப்பனே, அந்தபடியாய் அநேக ஆத்துமாக்களை உமக்காக ஆதாயப்படுத்தி நாங்க சரியான வழியில அவர்களை நடத்த எங்களை மாதிரிகள் ஆக்குங்க தகப்பனே. ஆம் ராஜா, உமக்குகந்த பிள்ளைகளாய் நீர் வேண்டிக் கொண்டது போல நாங்க ஒன்றாய் இருக்கவும், அநேகரை உம்மிடத்தில் கொண்டு சேர்க்கவும் தேவரீர் எங்கள் இருதயத்துல எழுப்புதடைய பண்ணுங்கப்பா. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.